ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரமானது 2/3/2026 8/3/2026 வரை, இந்த திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்கக்கூடிய வாரத்தின் பலன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த வாரத்திலே உங்களுக்கு பண வரவு வருமா, கடன் சுமை குறையுமா, தொழிலிலே உயர்வு வருமா, சம்பளத்திலே மாற்றம் கிடைக்குமா, இடமாற்றத்தினால் லாபம் வருமா, குழந்தைகள் நன்றாக இருப்பால, குடும்பம் விருத்தியாகுமா, ஏகப்பட்ட கேள்வி. இந்த கேள்வி எல்லாத்துக்கும் சொல்யூஷன் என்ன அப்படின்னு தேட வேண்டியிருக்கு. அதில் முக்கியமாக உங்கள் ராசியின் 7ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்குரிய சுக்கிர பகவான் உச்சத்தில் போகக்கூடியது 2ஆம் தேதியிலேருந்து உட்கார்ந்துருவார். மீன ராசியில் உச்சம். அதுபோல் அவர் உச்சமாகி லாபஸ்தானத்தை பார்க்க போகிறார். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். உங்களுடைய ராசியினுடைய 9ஆம் இடத்துக்குரிய சந்திர பகவான் சந்திரன் கிரகணத்தில் மாட்டிக்க போகிறார் 3ஆம் தேதி அன்னைக்கு. இப்போ இவர் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருவோம். இந்த உச்சத்தில் போகக்கூடிய சுக்கிர பகவான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, 7ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் உரியவர். கலத்திரத்துக்கு கொஞ்சம் உடம்பு முடியாத போதுக்கு கணவன் மனைவி ஆரோக்கிய குறைபாடு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் இடத்துக்குரியவதனாலே சுக லாபங்களை பெறக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. தன லாபத்தை பார்க்கக்கூடியதனாலே அவர் அமரக்கூடியதான 5ஆம் இடத்துலேருந்து பார்க்க போகிறார். அதனால் நிறைய ஆபரண சேர்க்கைகள் கிஃப்டெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒன்றால் சுப நிகழ்வுகள் வீட்டிலே நடக்கும். நல்ல சுப நிகழ்வுகளுக்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல சாப்பாடு உண்டு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ சுக்கிரன் நல்லா இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சந்திரன் தான் பார்க்கணும். அடுத்தது சந்திர பகவானானவர் கடகராசியிலேருந்து பயணம் செய்து உங்கள் ராசி வரைக்கும், உங்கள் ராசி 12ஆம் இடம் வரைக்கும் வர போகிறார், சுவாதி நட்சத்திரம் வரைக்கும். அப்படி அவர் பயணம் செய்யக்கூடிய இந்த காலகட்டங்களிலே 9ஆம் இடம் அப்படிங்கிறது மெதுவாக தான் காரியங்கள் நடத்தக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் 10ஆம் இடங்கிற தொழில் ஸ்தானத்தில் வரும்போது தான் சந்திர கிரகணம் வந்துடுது. கிரகண சேர்க்கையினால் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை, பணம் பயம், இது ரெண்டுத்தையும் ஒன்றாக கொண்டு வருவார். பண விரயத்தை கொடுப்பார். புதிய முயற்சிகளில் தடைகளும் உண்டு. அப்போ வேலை செய்யும்போது பிரச்சனை வருமா சார்? ஆமாம், சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். கொஞ்சம் எச்சரிக்கையாக இந்த வாரத்தில் இருக்கணும். இந்த சந்திர கிரகணத்தின் போது நீங்கள் அமைதியாக இருந்துட்டு, அன்றைக்கு அந்த சந்திர கிரகணம் முடிந்த உடனே 6 மணிக்கு மேலே நல்லா குளிச்சுட்டு வீடெல்லாம் நல்லா தொடச்சி அலம்பி எல்லாம் விட்டுட்டு அவசியம் தீபத்தை பொருத்தி சுவாமியை வேண்டிக்கிட்டு வெளியில் வந்து கோயிலுக்கு போங்க. கோயிலில் 2 நல்லெண்ணெய் தீபத்தை போட்டுட்டு நல்லா சுற்றி சுவாமியை வணக்கம் பண்ணிட்டு வாங்க. மனசில் இந்த எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் இருக்கு இல்லையா, பண விரயம், இது குறையும். இந்த பயத்தை போக்கும். சங்கடகர சதுர்த்தின்னு 6ஆம் தேதி அன்றைக்கு இருக்கு. அன்றைய நாளிலே அவசியம் பிள்ளையார் கோயில் போகணும். நல்ல தேங்காய் வாங்கி உடைங்க. முதல்ல சூறை விட்டுடுங்க. அப்புறம் அருகம்புல் வாங்கிக்கோங்க. அருகம்புல் வந்து வயிற்றில் எவ்வளோ ஒரு புண்ணாக இருந்தாலும் ஆற்றக்கூடிய தன்மை உண்டுன்றது, அவ்வளோ மூலிகை தன்மை கொண்டது. அதை வாங்கிட்டு போய் விநாயகருக்கு சாட்சி விடுங்கள். இந்த வாதாபி அப்படிங்கிறவனை சாப்பிட்றான், அதனால் வாதாபி ஜீர்ணோபவா அப்படிங்கிறதுக்கு இந்த அருகம்புல். வாதாபி தான் பிரச்சனைகள், வாதம் கித்தம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்படி இந்த பிரச்சனைகளை சால்வ் ஆகும். கடன் தீர்க்கிறதுக்கு அன்றைக்கி தான் நல்ல நாள். நல்லா வீட்டுக்குள்ளே வந்து யார் கடன் வாங்கினாங்களோ, நம்ம யார்கிட்ட கடன் வாங்கினோமோ அவன் பேர் எழுதி கவரில் வச்சு அந்த பைசா கொஞ்சமான பைசா வெளில வச்சு சார்ட் அவுட் பண்ணுங்கள். கடன் அடையிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாம். மனசில் தெளிவாக இருக்கணும். மனதில் அந்த ஓட்டம் கரெக்டாக நான் ஜெயிப்பேங்கிற எண்ணம் இருக்கணும். உங்களை சுற்றி இருக்கிற பொறாமப்பட்ட கூட்டத்துக்கு எதுவுமே தெரிய வேண்டாம். நீங்கள் வாட்டுக்கு உங்கள் காரியத்தை செய்யுங்க. உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டாகும். இந்த வாரமும் சிறப்பாக அமையும். வாழ்க வளத்துடன்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.